ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். பீன்ஸ் வச்சு மசாலா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 1/4 கிலோ அளவு பீன்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பீன்ஸாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சேர்த்து வச்சு கட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாகவே எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். வேலையும் நமக்கு ஈஸியாக முடிஞ்சது மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும் இந்த பொரியலுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு பொரிய விடலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகத்தையும் பொரிய விடணும். பீன்ஸில் நம்ம நிறையா வெரைட்டி பண்ணலாம். பீன்ஸ் உப்பு வறுவல் மாதிரி பொரியல் பண்ணலாம், முட்டை சேர்த்து பொரியல் பண்ணலாம், பீன்ஸ் சாம்பார் வைக்கலாம். இந்த மாதிரி மசாலா பொரியல் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். இப்போ அது ஃப்ரை ஆனதும் 2 காஞ்ச மிளகாவையும் இதிலையே ஃப்ரை பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகணும், அதோடைய கலரை நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். உப்பு ஏன் சேர்க்குறோன்னா வெங்காயம் நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இது எல்லாம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் இதிலையே கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வதக்கிடலாம். பீன்ஸ் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது கூடவே பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். பீன்ஸ் வேகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விட்டுடலாம். இது கூடவே மசாலாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்காக மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுவும் தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணணும். பெரும்பாலும் இந்த மாதிரி பொரியல் ஐட்டத்துக்கெல்லாம் நம்ம தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். இது எல்லாம் வதங்கினதும் இன்னும் கொஞ்சம் பீன்ஸ் வேகணும். லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம நல்லா வேக விட்டுடலாம். இது தண்ணி வற்றுற அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு. காய் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான பீன்ஸ் மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.